ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி சமூக வலைதளங்களில் சும்மா பார்த்துக்கிருக்கும்போது பார்த்திங்கன்னா, நாயகன் படத்துலேருந்து ஒரு சீன் பார்த்தேன். அதாவது அந்த படம் கிட்டத்தட்ட நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். அது கொஞ்சம் சினிமா பற்றி புரிதல் இல்லாமல், அதாவது இளம் வயதில் பார்த்த படம் அது. இப்போ பார்க்கும்போது அதில் ஒரு காட்சி ரொம்ப பிரமிப்பாச்சு. அதாவது இப்போது இசை, நடிப்பு, காட்சி அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு மனுஷனை எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்க வைக்காங்கிறதுக்காக நான் பார்த்த ஒரு சிறு காட்சி தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாயகன் அந்த ஏஜ்டு கமல்ஹாசன் எதார்த்தமாக ஒரு போலீஸ் என்கொயரி விஷயமா ஏதோ அந்த இன்ஸ்பெக்டர் நாசரை பார்க்க போயிருப்பார். சின்ன பிள்ளையில் காணாமல் போன தம் மகன் அங்கே இருப்பாங்க. இப்போ அந்த காட்சியை பார்த்தீங்கன்னா, தன் பொண்ணை பார்த்துட்டு அந்த பொண்ணுகிட்ட எதுவுமே பேசாமல் பொண்ணை பார்த்த அந்த பிரமிப்பு, ரெண்டாவது பொண்ணு நல்லா இருக்காங்கிற ஒரு மகிழ்ச்சி, அடுத்து அவங்ககிட்ட அடுத்து பேசக்கூடாமல் வெளியில் வரணுங்கிற ஒரு இது ஒரு தகப்பன் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கான். அந்த காட்சியை இளையராஜா மியூசிக்கும், அப்பா கமல்ஹாசன் அந்த ஆக்டிங்கும், அவரோட ஃபேஸ் ரியாக்ஷனும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ப மாட்டீங்க. அதே சீனை நான் ஒரு 50 டைம் பார்த்தேன். ஒவ்வொரு டைம் பார்க்கும்போது அதை பிரமிப்பாகவே பார்க்க தோணுது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா, அந்த ஏஜில் அந்த படம் நடிக்கும்போது அவரோட ஏஜ் குறைஞ்சபட்சம் என்ன மிஞ்சி போனால் ஒரு 30-35 வயசுக்கு இருக்கும். ஒரு தகப்பனாக ஒரு 60 வயசு 65 70 வயசு ஆள் கொடுக்குற மெச்சூரிட்டியை அந்த படத்தில் காமிச்சிருப்பார். உண்மையிலே யூனிவர்சல் ஹீரோ உலக நாயகனுக்கு ஒர்த்து. இளையராஜா மியூசிக் இன்னொன்று சொல்கிறேன், இன்னும் எத்தனை பேர் வந்தாலும் சரி, அந்த மனுஷனோட இசைக்கு யாருமே ஈக்குவல் வர முடியாது. கிட்டத்தட்ட 1000 பேர் சேர்ந்தாலும் ஒரு இளையராஜா ஆக முடியாது. 1000 நடிகர்கள் சேர்ந்தாலும் ஒரு கமல்ஹாசன் ஆக முடியாது. ஏன்னா அதை பார்த்த பிரமிப்பில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு.